தமிழக அரசியல் களம் தற்போது வரலாறு காணாத வகையில் உச்சகட்ட பரபரப்பையும் அதிரடி திருப்பங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி. விஜய் அவர்கள் கடந்த மே 10ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதலே இந்த ஆட்சியை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பின்னணியில் பல சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டதாக வெளியாகியிருக்கும் தகவல்கள் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் உலுக்கியுள்ளன. குறிப்பாக தவேக அரசை வீழ்த்துவதற்காக ஒரு தவேக MLAவுக்கு தலா 50 கோடி ரூபாய் என மொத்தம் 700 கோடி ரூபாய் வரை குதிரை பேர செலவு செய்ய திட்டமிடப்பட்டதாகவும் இதன் பின்னணியில் திமுகவின் முக்கிய புள்ளியான சபரிசன் செயல்பட்டதாகவும் டெல்லியைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அதிரடியான குண்டுகளை தூக்கிப் போட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாள் முதலே தவேக அரசை எப்படி நிலைகுலையச் செய்யலாம் என்ற சதித்திட்டங்கள் பின்னணியில் மிக தீவிரமாக அரங்கேறி வந்ததாக கூறப்படுகிறது. பல கோடி ரூபாய்களை வாரி இறைத்து MLAக்களை வளைக்க திட்டமிட்ட இந்த சதிவலை தற்போது முழுமையாக முறியடிக்கப்பட்டு தவேக அரசின் கை ஓங்கியுள்ளது. இனிமேல் எந்தவொரு சூழ்நிலையிலும் விஜய் ஆட்சியை அசைக்கவோ கவிழ்க்கவோ வாய்ப்பே இல்லை என்ற கசப்பான யதார்த்தத்தை திமுக தரப்பு மிகவும் தாமதமாக புரிந்து கொண்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் தவேக MLAக்கள் மீது கை வைக்க முயன்றால் சதித்திட்டத்தில் ஈடுபடும் ஒட்டுமொத்த திமுக கூடாரமும் சிறைக்குச் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் திமுக தலைமை இப்போது கொஞ்சம் அடக்கி வாசிக்கத் தொடங்கியுள்ளது. இந்த அதிரடி அரசியல் புயலின் அடுத்த கட்டமாக முன்னாள் அமைச்சரும் திமுகவின் முக்கிய தலைவருமான வி. செந்தில் பாலாஜி இன்னும் ஓரிரு நாட்களில் மத்திய புலனாய்வு அமைப்புகளால் அதிரடியாக கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த காலங்களைப் போல கைது நடவடிக்கையின் போது நெஞ்சுவலி என்று கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தப்பிக்கும் நாடகங்கள் இந்த முறை செல்லுபடியாகாது என்று டெல்லி வட்டாரங்கள் திட்டவட்டமாக கூறுகின்றன. இந்த முறை செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டால் ஒரு சில நாட்களிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை டெல்லிக்கு அழைத்துச் சென்று அங்குள்ள திகார் சிறையில் அடைப்பதற்கான அனைத்து சட்டப்பூர்வ ஏற்பாடுகளையும் தீவிரமாகச் செய்து வருவதாக கூறப்படுகிறது. டெல்லி பாஜக மேலிடத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஊழல் மற்றும் சதித்திட்ட அரசியல் செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய்க்கு தங்களது முழுமையான மறைமுக ஆதரவை வழங்கி வருவதாக தெரிகிறது. மத்திய புலனாய்வு அமைப்புகளின் இந்த தீவிர கண்காணிப்பும் தவேக அரசின் கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் திமுகவை முழுமையாக முடக்கியுள்ளன. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க நினைப்பவர்கள் மற்றும் குதிரை பேரத்தில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தயவுதாட்சணியமின்றி நடவடிக்கை எடுக்க டெல்லி சென்னை அச்சு மிகவும் பலமாக செயல்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன. முதலமைச்சர் விஜய் தற்போதைய அரசியல் ஆட்டத்தில் சும்மா பேச்சுக்காக எதையும் செய்யாமல் நேரடியாக களத்தில் இறங்கி சிக்சர் அடிக்கத் தொடங்கிவிட்டதாக அவரது ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடி வருகிறார்கள். தவறு செய்தவர்கள் எவ்வளவு பெரிய அதிகார பின்னணியை கொண்டிருந்தாலும் சரி, விஜய் ஒருத்தரையும் சும்மா விடமாட்டார் என்ற ஒரு பொதுவான பிம்பம் மக்கள் மத்தியிலும் அரசியல் தளத்திலும் மிக வேகமாக ஆழமாக பதிந்து வருகிறது. குதிரை பேர சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தவேக அரசின் மீதான பிடியையும் மக்கள் செல்வாக்கையும் ஒரே நேரத்தில் நிலைநிறுத்த முதலமைச்சர் விஜய் வியூகம் அமைத்து செயல்படுகிறார். மொத்தத்தில் தற்போதைய அரசியல் சூழலானது திமுகவுக்கு 1975ஆம் ஆண்டு நிலவிய அவசரநிலை காலத்தை விடவும் ஒரு மோசமான சோதனையான காலமாக இருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் விவாதித்து வருகின்றனர். அனிதா ராதாகிருஷ்ணனின் கைதைத் தொடர்ந்து அடுத்ததாக செந்தில் பாலாஜி மற்றும் திமுகவின் முக்கிய வாரிசு புள்ளிகள் மீதான பிடி இறுகி வருவதால் தங்களின் அரசியல் எதிர்காலத்தை எப்படி காப்பாற்றுவது என்ற அச்சத்தில் எதிர்க்கட்சியினர் ஆழ்ந்துள்ளனர். அடுத்ததாக யாருடைய வீட்டில் மத்திய அமைப்புகளின் சோதனை நடக்கப் போகிறது என்ற பதைப்பதைப்புடன் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் உலகமுமே இப்போது கோட்டையை நோக்கி உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது.